ஹாய் என்சிஆர்டி கிரேட் 11 சாப்டர் 2 ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டம் உடைய புக் பேக் கொஸ்டின் சொல்யூஷன்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். கொஸ்டின் நம்பர் 2.14 ஹவு மச் எனர்ஜி இஸ் ரெக்வயர்ட் டு அயனைஸ் அ ஹைட்ரஜன் ஆட்டம் இஃப் த எலக்ட்ரான் ஆக்குபைஸ் n equal to 5 orbit and compare your answer with the ionization enthalpy of hydrogen atom energy required to remove the electron from n1 orbit கேட்டிருக்காங்க. ரைட். ஸோ அப்போ இங்கே முதல் அயனைசேஷன் எனர்ஜினானது ஆக்சுவலாக எலக்ட்ரான் இருக்கிற ஆர்பிட்டாலேருந்து இன்ஃபினைட் டிஸ்டன்ஸுக்கு நம்ம மூவ் பண்ணுறது. அப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள், நமக்கு என்ன தெரியும்? எனர்ஜி ஈக்குவேஷன் En that is equal to, நான் ஜூல் எழுதுகிறேன், -21.8 into 10 to the power of -19 divided by n square. ஸோ இதுதான் ஃபார்முலா. அண்ட் நமக்கு என்ன கிடைக்கும்? ஜூலில் ஆன்சர் கிடைக்கும். ஜூல் பேர் ஆட்டமில் ஆன்சர் கிடைக்கும். இதுதான் அது எனர்ஜி ஃபார்முலா. இதுவும் ஹைட்ரஜன் போர் அட்டாமிக் மாடல் வந்து வரக்கூடியது. இங்கே எங்கேருந்து எங்கே ரிமூவ் பண்ணுறோம் அப்படின்னு பார்க்கணும். அப்போ n1 that is equal to என்ன வரும் நமக்கு? 5. இது வந்து நம்ம எங்கே ரிமூவ் பண்ணுறோம்? n2 that is equal to இன்ஃபைனைட் டிஸ்டன்ஸுக்கு ரிமூவ் பண்ணுறோம். ரைட். ஸோ அப்போ அதுக்கான எனர்ஜி ஈக்குவேஷன் நமக்கு என்ன வரும்? En that is equal to plus 21.8 divided by n square. ஸோ ரெண்டு எனர்ஜி லெவலுக்கு என்ன பண்ணுவோம்? நம்ம எனர்ஜி ஃபார் 5 அண்ட் எனர்ஜி ஃபார் இன்ஃபினிட்டி போடுவோம். அப்போ என்ன வரும்? 1/5 ஸ்கொயர் மைனஸ் 1/infinite ஸ்கொயர். ஸோ இந்த டேர்ம் நமக்கு என்ன ஆயிரும்? 0 ஆயிரும். அப்போ இந்த 1/5 ஸ்கொயர் மட்டும் நமக்கு இருக்கும். இப்போ நம்ம இதை மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா இந்த n ஸ்கொயர் வராது. இந்த n ஸ்கொயர் நம்ம உள்ள சப்ஸ்டிட் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ நம்ம மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா it will give the answer 8.72 into 10 to the power of -20 ஜூல் நமக்கு கிடைக்கும். ரைட். ஸோ -20 ஜூல். இது என்னது? n ஈக்குவல் டு 5லேருந்து என்னது? n ஈக்குவல் டு இன்ஃபினிட்டிக்கு போகிற எனர்ஜி, மாத்திரக்கு தேவைப்படக்கூடிய எனர்ஜி. ஸோ நமக்கு n ஈக்குவல் டு 5 to n ஈக்குவல் டு இன்ஃபினிட்டி வேல்யூ இங்கே நமக்கு கிடச்சிருச்சு, எனர்ஜி வேல்யூ. ஸோ இப்போ அயனைசேஷன் எனர்ஜி என்ன பண்ணுவோம்? யூஸ்வலாக ஹைட்ரஜனோட எலக்ட்ரான் எங்கே இருக்கும்? n ஈக்குவல் டு 1ல் இருக்கும். இங்கேருந்து நம்ம எங்கே ரிமூவ் பண்ணுவோம்? n ஈக்குவல் டு இன்ஃபினிட்டிக்கு ரிமூவ் பண்ணுவோம். ஸோ இந்த சேம் ஃபார்முலா நம்ம போட போகிறோம். எனர்ஜி தட் இஸ் ஈக்குவல் டு நமக்கு என்ன வரும்? E2 - E1. ஆக்சுவலாக டெல்லின்னு நம்ம சொல்லுவோம். ஏன்னா E2 - E1 நம்ம போடுவோம். அப்போ தான் இந்த ஃபார்முலா டெரைவ் பண்ணி ஃபைனலாக என்ன பண்ணுவோம்? அந்த E2 - E1 ஃபார்முலா தான் என்னது இங்கே நான் டெரைவ் பண்ணியிருக்க ஃபார்முலா. அப்போ நமக்கு என்ன வரும்? எனர்ஜி தட் இஸ் ஈக்குவல் டு 21.8. ரைட். ஸோ இன்ட்டு நமக்கு என்ன வரும்? இந்த இடத்துல 1/1 ஸ்கொயர் மைனஸ் 1/infinity. ஸோ இன்ஃபினிட்டி வேல்யூ நமக்கு கேன்சல் ஆகிடும். இப்போ ஆன்சர் வரும் நமக்கு 21.8 இன்ட்டு 10 to the power of 19. இதை நான் கீழே சப்ஸ்டிட்யூட் பண்ணல பாருங்கள், ஆன்சர் இங்கே போட்டிருக்கேன். ரைட். ஸோ நான் இந்த இடத்துல 10 to the power of -19 இருக்கும். ஆன்சர் இங்கே 20 வருது. இங்கே அப்படியே நம்ம என்ன பண்ணிடலாம்? 10 to the power of -19 இருக்கும். 1 ஸ்கொயர் தான், அதனால் 10 to the power of -19 ஜூல் அப்படின்னு எழுதிக்கலாம். ரைட். ஸோ ரெண்டு எனர்ஜியும் கிடச்சிச்சு. என்ன கேட்டிருக்காங்க அடுத்த கொஸ்டின்? ஸோ ரெண்டுமே நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இப்போ கம்பேர் யுவர் ஆன்சர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு ஆன்சரையும் நான் கம்பேர் பண்ணுறேன். எனக்கு வந்து n ஈக்குவல் டு 1லேருந்து, அதாவது அயனைசேஷன் எனர்ஜின்னு சொல்லுவோம், n ஈக்குவல் டு 1லேருந்து n ஈக்குவல் டு இன்ஃபினிட்டிக்கு ஆனக்கூடிய தேவைப்படக்கூடிய எனர்ஜி 21.8. ரைட். ஸோ இன்ட்டு 10 to the power of -19. அதே மாதிரி n ஈக்குவல் டு 5லேருந்து நான் இன்ஃபினிட்டிக்கு மூவ் பண்ணுறதுக்கு எனக்கு தேவைப்படக்கூடிய எனர்ஜி பார்த்தீங்க அப்படின்னா 8.72 10 to the power of -20. ஸோ இதை நான் -20 மாற்றிட்டு இதை நான் கேன்சல் பண்ணி கொடுத்தேன் அப்படின்னா இட் வில் கிவ் ஆன்சர் 25. ஸோ அப்போ நமக்கு எப்படி இருக்குன்னா, ரிலீஸ் ஆகக்கூடிய எனர்ஜி, அதாவது நம்ம கொடுக்கக்கூடிய சப்ளை பண்ணக்கூடிய எனர்ஜி 25 டைம்ஸ் எப்படி இருக்குது? நமக்கு அதிகமாக இருக்குது. எதுக்கு? அயனைசேஷன் எனர்ஜி. ஸோ அப்போ யார் கம்மியாக இருக்குது? எப்போவுமே வந்து அந்த n ஈக்குவல் டு 5 தான் கம்மியாக இருக்குது இல்லையா? ஏன்னா வேல்யூ பார்த்தா உங்களுக்கே தெரியும் எத்தனை டைம்ஸ் கம்மியாக இருக்குது. 25 டைம்ஸ் நமக்கு கம்மியாக இருக்குது. ஸோ இதுதான் கம்பேரர் ஆன்சர்ஸ். ரைட். ஸோ அப்போ அந்த ஈக்குவேஷன் எப்படி டெரைவ் பண்ணணும்னு சொல்கிறேன் கவனிங்க. நம்ம இங்கே டேரெக்டாக அப்ளை பண்ணிட்டோம். ரைட். ஸோ அப்போ En இருக்கு இல்லையா? ஸோ ஏன்னா நமக்கு சேஞ்ச் இன் எனர்ஜி, அதாவது எனர்ஜி கேப் தட் இஸ் ஈக்குவல் டு E2 - E1 அப்படின்னு போடுவோம். அப்போ E2 n2 லெவல். அப்போ -21.8 டிவைடட் பை n2. இங்கன்னா 10 to the power of -19 இருக்கும். அதே மாதிரி எனக்கு -21.8. ஸோ இங்கே மைனஸ் இருக்கிறதுனால என்ன ஆகுது? ப்ளஸ் ஆயிரும். டிவைடட் பை n1 ஸ்கொயர், இது n2 ஸ்கொயர் இன்ட்டு 10 to the power of -19 இருக்கும். அப்போ இதை ரெண்டே நாள் 10 to the power of -19 காமனாக இருக்கலாம், வெளியே எடுத்தோம்னா நமக்கு என்ன ஃபார்முலா வரும்? +21.8 இன்ட்டு 10 to the power of -19. வெயிட் சரி நான் வச்சுக்கிறேன். என்ன ஃபார்முலா நமக்கு வரும்? 1/n1 ஸ்கொயர் மைனஸ் 1/n2 ஸ்கொயர்னு வரும். ஸோ இதுதான் ஃபார்முலா. இந்த ஃபார்முலா தான் இப்போ நம்ம ரெண்டையும் அப்ளை பண்ணியிருக்கோம். தட்ஸ் ஆல். ஸோ இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாகிடும். தேங்க்யூ.